பட் எம்எல்ஏ ஆகிறாங்க, எம்பி ஆயிடுறாங்களே, அது உங்களால் ஆக முடியல இந்த சைடில். எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? நாங்கள் என்ன எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சோம்னு நினச்சிங்களா? 2 எம்பியில் நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்த மொழிய, இந்த எங்களுடைய இந்திய தத்துவத்திற்காகத்தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்த மொழிய, நாங்கள் கொள்கைக்காக கட்சி ஆரம்பித்தவங்க, பதவிக்காக கிடையாது. பதவிக்காக அனுசரித்து தான் நாங்கள் போகணுன்னா நாங்கள் என்னென்னவோ பண்ணியிருக்க முடியும். அது பாஜகவினுடைய கொள்கை கிடையாது. நாங்கள் இந்திய மண்ணிற்காக, இந்த மண் சார்ந்த சித்தாந்தத்திற்காக நாங்கள் கட்சி நடத்திக்கிட்டோம். இங்கே இருக்கிற இந்த மண்ணில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே அந்நிய நாட்டு சித்தாந்தங்கள். கம்யூனிஸ்டும் அந்நிய நாட்டு சித்தாந்தம், திராவிடம் அந்நிய நாட்டு சித்தாந்தம், தமிழ் தேசியம் அந்நிய நாட்டு சித்தாந்தம், காங்கிரஸ் நடத்துறதே இத்தாலிக்காரங்க தான். இந்த மண்ணினுடைய சொந்த சித்தாந்தத்தை, இந்த மண்ணினுடைய சொந்த அறத்தை, இந்த தேசத்திற்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும்ல, இந்த தேசத்தினுடைய அதாவது உலகத்தினுடைய முதல் அணையை கட்டியவர்கள் நம்ம தமிழர்கள். நம்முடைய மண்ணிற்கென்று ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. ஏங்க, உலகத்தினுடைய முதல் அணையை கட்டினவனுக்கு வெளிநாட்டுக்காரன் வந்து அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்லிக் கொடுப்பானா? உலகத்தினுடைய முதல் அரசை அமைத்தவனுக்கு வெளிநாட்டிலிருந்து வந்து சார் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னா என்ன தெரியுமா சார்னு சொல்லிக் கொடுப்பானா? இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி கேட்கிறது. இந்த தேசத்திற்கு இந்த மண்ணிற்கென்று ஒரு அரசியல் சித்தாந்தம் இருக்கிறது. அந்த அரசியல் சித்தாந்தத்தின் பெயர் இந்திய தத்துவம். சுருக்குனா இந்துத்துவம், இங்கிலீஷில் சொன்னால் இன்டெகிரல் ஹியூமனிசம், ஒருங்கிணைந்த மனிதத்துவம். இந்த தத்துவத்திற்காக நாங்கள் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணிற்காக நாங்கள் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மக்களுக்காக நாங்கள் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறோம். எம்எல்ஏக்கள் இது எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதோ, எம்பிக்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதோ இது சார்ந்து நாங்கள் யோசிக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி அடுத்த 5 ஆண்டுகளுக்காக யோசிக்கிற கட்சி கிடையாது. அடுத்த 500 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட தொலைநோக்கு பார்வையோடு யோசிக்கிற கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி.